மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க மரவள்ளிக்கிழங்கு வெஜிடபிள் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து நான் ஒன்று 1/2 கிலோ பக்கம் எடுத்து சிரவி எடுத்து வச்சுருக்கேங்க. கேரட் அரைவாசி சிரவி வச்சுருக்கேங்க. பீட்ரூட் சிரவி வச்சுருக்கேன். தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். மாவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பிசைய ஆரம்பிக்கலாங்க. இந்த பச்சரிசி மாவு நான் வீட்லேயே ரெடி பண்ணுதுங்க. பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு வெயிலில் 2 நாள் காய வச்சுட்டு நான் கொலா புட்டுக்குன்னு சொல்லிவிட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இதில் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இதை வறுக்க வேண்டாங்க, எதுவும் செய்ய வேண்டாம். இந்த மாவு 1 வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம சரி வச்சுருக்கிறதையும் இதோடு போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க மரவள்ளிக்கிழங்கு வெஜிடபிள் புட்டுங்க நம்ம செய்கிறது. இப்போ அது போட்டுட்டோங்க. சால்ட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது நல்லா பெசரிக்கலாங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க மரவள்ளிக்கிழங்கு. அதில் வெஜிடபிளும் நம்ம போடுறோம். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. ஏன்னா மரவள்ளிக்கிழங்குலேயே ஈரம் இருக்குங்க. லைட்டாக தெளிச்சா போதுங்க. இதையும் அப்படியே பெசரிக்கலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பெசரிட்டோம். இப்போ புட்டு குழாயில் போடுறோங்க. நான் ஒரு குக்கர் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இது கொதிக்கிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம புட்டு மேக்கரில் போட்டுக்கலாங்க. இப்போ புட்டு மேக்கரில் நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த மரவள்ளிக்கிழங்கு பச்சரிசியை பெசரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாம், பீட்ரூட் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் புட்டு மாவு போட்டுக்கலாங்க. இப்போ கேரட் சரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. இப்போ புட்டு மாவு போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை மூடி வச்சிடலாங்க. தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. புட்டு மேக்கரில் வச்சிடலாங்க. இது வேகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ நல்லா ஆவி வருதுங்க, வெந்துருச்சுங்க. வேகும் போதே மணங்க, மரவள்ளிக்கிழங்கு மனம், வெஜிடபிள் மனம் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் வேக விடணுங்க. ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்கோம், வெஜிடபிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா வேக வச்சுட்டு தான் நம்ம பிளேட்டிங் பண்ணணுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க மரவள்ளிக்கிழங்கு வெஜிடபிள் புட்டு. இப்போ லைட்டாக நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. அப்படியே கரும்பு சர்க்கரையும் போட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோ